எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த பீட்ரூட் ஜூஸை வச்சு தான் இன்னைக்கு சோப் பேஸில் இந்த ஜூஸ் ஆட் பண்ணி நான் சோப் செய்ய போகிறேன். அண்ட் ஹாய், வெல்கம் டு 30 days 30 soaps. இன்னைக்கு டே 24. பீட்ரூட்டை கட் பண்ணி நல்லா அரைச்சு அதோட ஜூஸை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு இந்த சோப் செய்யறதுக்கு நான் கோட் மில்க் பேஸ் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். கிளிசரின் பேஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ பேஸை வந்து டபுள் பாயிலிங்கில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃப்ரெஷ் ஜூஸை மெல்ட் பண்ணி எடுத்து வச்ச சோப் பேஸில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸ், இந்த கோகனட் ஆயில், இந்த சோப் பேஸ், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்துட்டு சோப் மோல்டில் வந்து ஆட் பண்ணிட்டு ட்ரை பண்ண விட்டோம் அப்படின்னா நம்மளோட சோப் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்து ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 30 மினிட்ஸ்ல நம்ம செஞ்சு வச்ச இந்த பீட்ரூட் சோப் வந்துட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நான் அன்மோல்ட் பண்ணிடுறேன். ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது என்ன திங்க் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணக்கூடாதுன்னு பல டைம் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி பேஸில் வந்துட்டு நான் ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணி இந்த பீட்ரூட் சோப்பை நான் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா. ஸோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே, இந்த சோப்பே நான் மேக் பண்ணேன். மெல்ட் அண்ட் போர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் பேஸில் ஆட் பண்ணக்கூடாது. நிறையா பேர் வந்து பண்ணுறாங்க, பட் அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஈவன் நானுமே என்னோட ஸ்டார்டிங் டைமில் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஒரு சோப் பேஸில் வந்து நீங்கள் சோப் செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணவே கூடாது. பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட், ஹைட்ரோசால்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பேஸ்லேயே கெரியர் ஆயில்ஸ் இருக்கும். கெரியர் ஆயில்ஸ் அப்படின்னா இந்த தேங்காய், ஆல்மண்ட் ஆயிலு, கேஸ்டர் ஆயில், அந்த மாதிரி இருக்கிற கெரியர் ஆயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ அது இருக்கும் போதும் அடிஷ்னலாகவும் கெரியர் ஆயில்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. நான் எனக்கு உங்களுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணேன், ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணி காமிச்சேன். இது ரெண்டுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி ஆட் பண்ணிங்கன்னா பேஸோட ஹார்ட்னஸ் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப கொலன்னு போயிடும். ஃபோம் சுத்தமாக வராது, ஹார்ட்னஸ் சுத்தமாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா கோல்ட் ப்ராசஸில் ஆட் பண்ணிக்கலாம். சோப் பேஸில் ஏன் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சின்னதாக சொல்கிறேன். இது வந்து பேஸு ஆல்ரெடி சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சு போச்சு. அப்படி முடிஞ்ச ஒரு ப்ராடக்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணால் அது வந்து ஸ்பாயில் ஆகும், ஃபங்கல்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் சோப் பேஸில் ஃப்ரெஷ் ஜூஸ் எப்பயுமே ஆட் பண்ணி சோப் செய்யாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு டே 24க்கான சோப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த சோப்பை வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது, யாருக்கு யூஸ் பண்ணவும் கொடுக்க போகிறதும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான் இந்த சோப் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சோப் நான் செஞ்சு காமிச்சேன். நாளைக்கு டே 25 வேற ஒரு சோப்பில் பார்க்கலாம். டாடா, பாய்.